தாராள மனப்பான்மையும் எல்லோருக்குமே உதவக்கூடிய குணமும் கொண்டவங்க தான் தனுசு ராசி அன்பர்கள். நீங்கள் பாருங்கள், பொதுவாக எப்பவுமே மற்றவங்க கீழே அடிபணிஞ்சு நடக்கிறது உங்களுக்கு பிடிக்காது. பெரும்பாலும் தனுசு ராசி அன்பர்கள் சுதந்திரமாக செயல்படுறத விரும்பக்கூடியவங்களா இருப்பீங்க. உடல் ஆரோக்கியத்தில் அதிகமாக கவனம் செலுத்துவீங்க. நீங்கள் எப்பவுமே உங்களோட சொல், செயல், சிந்தனை இது எல்லாமே நேர்மையானதாக இருக்கும். ஆன்மீகம் மற்றும் தத்துவ சிந்தனைகளில் அதிகமாக தனுசு ராசியில் இருக்கிறவங்களுக்கு ஈடுபாடு அதிகமாக இருக்கும். நல்ல நண்பர்கள் மற்றும் உங்களோட உறவுகள் எல்லாம் கட்டி காக்கிறதுல அன்பானவங்களா இருப்பீங்க தனுசு ராசி அன்பர்கள். உங்களுக்கு பாருங்க, இப்போ இந்த வாரம் ஏற்பட்டிருக்கும் ஒரு கிரக நிலை உங்களோட வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தையே ஏற்படுத்தும். நீங்க நினைச்ச மாதிரி இந்த மாதம் என்னெல்லாம் நடக்க போகுது, எந்த விஷயத்துல நீங்க எச்சரிக்கையாக செயல்பட்டா நன்மைகள் எல்லாமே பெற முடியும், இது பற்றின ஒரு முழுமையான தகவலை தாங்க உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு தனுசு ராசி அன்பர்கள் நீங்கள் பயன்பெறும் வகையில் இருக்கும். அதனால ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. தனுசு ராசி, நீங்கள் குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க. எல்லா விஷயத்திலுமே திறமையாக செயல்படக்கூடிய தன்மை இருக்கும். ஆனாலும் உங்களுக்கு வரக்கூடிய கோபம் சில இடத்துல சில நேரத்தில் பல பின்னடைவை கொடுத்துருக்கும். முன்கோபம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் தனுசு ராசி அன்பர்கள் கிட்ட. நீங்கள் எல்லோருக்கிட்டையும் எல்லா இடத்துலையுமே ரொம்பவுமே அன்பானவங்களா, ரொம்பவுமே பண்பானவங்களா இருப்பீங்க. ஆனால் இந்த கோபம் மட்டும் வந்துடுச்சுன்னா நீங்கள் தானே அது அப்படின்னு எல்லோரும் ஆச்சரியப்படக்கூடிய வகையில் தான் உங்களோட சொல், உங்கள் செயல் எல்லாமே இருக்கும். கோபத்தை மட்டும் பெரும்பாலும் குறைஞ்சிக்கோங்க. கோபம் அப்படின்னு சொன்னோன்னே நீங்கள் ஆத்திரக்காரங்க, அடிதடிக்காரங்க அப்படிலாம் இல்லைங்க. நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டவங்க. அதுக்கு புறம்பாக ஏதாவது ஒரு விஷயம் நடக்குதுன்னா பெரும்பாலும் கோபப்படக்கூடிய குணம் உங்ககிட்ட இருக்கும். தாராள குணமும் உதவக்கூடிய மனப்பான்மையும் தனுசு ராசி அன்பர்கள்கிட்ட நிறையவே இருக்கும். அதே போல் எல்லா விதத்திலுமே முன்னோடியாக திகழணும் அப்படிங்கிறதுல கவனம் செலுத்தக்கூடியவங்க தான் இந்த தனுசு ராசி அன்பர்கள். நீங்கள் லக்னத்தின் 10ஆம் வீட்டு அதிபதி நல்லவர் மற்றும் நீங்கள் எப்போவுமே உங்களோட தகுதியை அறிந்து செயல்படக்கூடியவங்களா இருப்பீங்க. எல்லோருக்கும் எல்லா விதத்திலுமே நன்மையை செய்யக்கூடியவங்க தான் தனுசு ராசி அன்பர்கள். நீங்கள் எல்லா விஷயத்திலுமே திறமைகளை வெளிப்படுத்தி நன்மையை பெறக்கூடியவங்க நீங்கள். ஆனாலும் வரக்கூடிய பிரச்சனைகள் எப்படி வருது அப்படின்ற ஒரு குழப்பம் இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு தெரியாமல் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு கூட செய்யாத தவறுக்கு தண்டனை அனுபவிக்காமல் இருப்பதற்கு நீங்கள் வியாழக்கிழமையில் குரு பகவானையும் வியாழக்கிழமையில் முருகப்பெருமானையும் வழிபடுவதால் தனுசு ராசி அன்பர்கள் பாருங்கள் எல்லா விதத்திலுமே நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெற முடியும். முருகனின் பரிபூர்ண அருள் இருந்துச்சுன்னா நீங்கள் செய்கிறது எல்லாமே தான் நடக்கும், நன்மைகள் உண்டாகும். உங்களோட வீட்டில் கூட நீங்கள் கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு தீபம் ஏற்றி முருகப்பெருமான் மனம் வர வழிபடுவதன் மூலம் நன்மைகளையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் பெறலாம். உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா குன்றக்குடி முருகனுக்கு அரோகரா அப்படின்னு பதிவிடுங்க. குன்றக்குடி முருகனினர்களால் தனுசு ராசி அன்பர்கள் உங்களோட வாழ்க்கையில் நடக்கிறது எல்லாமே நல்லதாக நடக்கட்டும். அதே போல் வியாழக்கிழமையிலும் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் எந்த ஒரு முருகன் ஆலயம் இருந்தாலும் சரி, முருகனை தரிசனம் செஞ்சுட்டு செவ்வரளை மாலை சாட்சி வழிபடுங்க. உங்களுக்கு வரக்கூடிய வினை, வந்த வினை எல்லாமே உங்களை விட்டு ஓடிடும். நன்மைகள் உங்களோட வாழ்க்கையில் படிப்படியாக நடக்க தொடங்கிடும். தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் என்ன மாதிரியான சூழல் உருவாகி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களோட சொந்த ஜாதகத்தில் நீங்கள் எளிய முறையில் கணிச்சுக்க விரும்பினா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி எளிய முறையில் நீங்கள் ஜோதிட கணிப்பை தெரிஞ்சுக்கலாம். எல்லா வகையிலுமே முன்னேற்றம் பெற அதுவுமே உங்களுக்கு உதவியாக இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசி அன்பர்கள் பாருங்கள், நிம்மதியும் மகிழ்ச்சியும் காணப்பட போகுது உங்களோட வாழ்க்கையில். பொருளாதார வசதிக்கு எந்த ஒரு குறைவும் வராது. ஆனாலும் நீங்கள் ஏதாச்சும் புதிய முயற்சியில் ஈடுபடுறீங்க, நிறைய விஷயத்த நீங்கள் பிளான் பண்ணி வச்சுருப்பீங்க. அதில் ஏதாவது தொழில் ரீதியாக புதுசாக முயற்சி பண்ணலாம் அப்படின்னா அதை மட்டும் இப்போ ஈடுபடாதீங்க. இந்த வாரம் உகந்தது கிடையாது. உடல் நலம் அதில் கோளாறு இருந்தால் தீர்ந்துருக்கும் பாருங்கள். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் வரக்கூடும். ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரித்து போகிறது நல்லது. பிள்ளைங்க உங்ககிட்ட ரொம்பவுமே பிடிவாதம் பிடிப்பாங்க. அப்படி பிடிவாதம் பிடித்தாலும் அவங்கள ரொம்பவுமே கண்டிக்காமல் அனுசரணையாக அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறது நல்லது. உங்கள் சொந்தக்காரங்க மூலம் சுப நிகழ்ச்சி ஒன்று கூடி வரும். உங்கள் தலைமையில் நீங்கள் நடத்துகிற மாதிரி கூட இருக்கும். உங்கள் வேலை செய்கிற அலுவலகத்தில் பாருங்கள், பணிசுமை கொஞ்சம் அதிகரிச்சிருக்கும். ஆனால் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்ல. பணிசுமை அதிகமாக இருந்தாலும் அது கேட்டது போல் சலுகைகளுமே கிடைக்கும். அதனால் கொடுக்கப்பட்ட வேலையை கரெக்டாக செஞ்சாலே நன்மை வந்து சேரும். உங்கள் பணிகளில் சக ஊழியர்களுமே உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் கிடைக்குமான்னு கேட்டால் கொஞ்சம் கம்மி தான். கவனமாக செயல்பட்டால் நன்மைகளையுமே பெறலாம். நீங்கள் வியாபாரத்தில் போட்டிகள் வரும். அந்த போட்டிகளை சமாளிக்க கடுமையாக பாடுபட வேண்டியதாக இருக்கும். முயற்சிகள் எல்லாமே கவனமாக நிதானமாக செய்யணும். சக வியாபாரிகள் உங்களுக்கு மறைமுகமாக வியாபார விஷயத்தில் இடையூற தருவாங்க, எச்சரிக்கையாக இருங்க. குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த வாரம் மகிழ்ச்சியான ஒரு வாரம் அப்படின்னு கூட சொல்லலாம்.
அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு நீங்கள் செய்த சிறப்பான செயலுக்காக பதவி உயர்வோ ஊதிய உயர்வோ கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்குது. சக ஊழியர்கள் உங்களோட ஊதிய உயர்வுக்கு உதவி செய்வாங்க. தினமுமே உங்களோட வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி முருகப்பெருமான மனமாற பிரார்த்தனை செஞ்சுட்டு அன்றைய தினத்தை துவங்குவதன் மூலம் நன்மைகளையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நீங்கள் பெற முடியும். தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் என்னெல்லாம் நீங்கள் நினச்ச மாதிரி நடக்க போகுது, இந்த மாதத்தில் என்ன விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத வாங்க இப்போ பார்க்கலாம். பொது வாழ்க்கையில் இருக்கிற உங்களுக்கு எதிர்பார்த்த நல்ல ஒரு பொறுப்பை இப்போ வந்து சேரும். கூட பிறந்தவங்களோட வாழ்க்கையில் அவங்களோட நலனுக்காக நீங்கள் இப்போ பாடுபட போகிறீங்க. இந்த மாதத்தோட கிரக நிலைகளை ஆராய்ச்சி பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் குரு இருக்கார் இல்லையா, அவர் அஷ்டமத்தில் சஞ்சாரம் செய்கிறாரு. அது சொல்லப்போனால் அவ்வளோ நல்லதில்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த சமயம் வரவை காட்டிலும் செலவு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். உங்களுடைய வளர்ச்சிக்கு இடையூறாக பல சம்பவங்கள் நடக்கும். பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு திடீரென உங்களோட பொறுப்பு மாற்றி கொடுக்கப்படலாம். உறவினரால் பகை வரலாம். ஊர் மாற்றம், தொழில் மாற்றம், ஏதாச்சும் ஒரு மாற்றம் பாருங்கள் இப்போ நடக்கும். நினைச்ச நேரத்தில் செய்ய முடியாத சூழல் வரும். பிள்ளைங்களால் பிரச்சனை ஏற்படக்கூடும். அதனால தான் அவங்கள கண்டிக்காமல் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையாக பேசுங்க அப்படின்னு சொல்கிறோம். மாத தொடக்கத்தில் உச்சம் பெற்ற குரு உங்களுக்கு பாருங்கள், உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறாரு. அவர் உச்சம் பெற்று இருக்கிறதுனால உங்களுக்கு நன்மையும் கிடைக்கும். ஆனால் முதல் வாரத்தில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். ஏன்னா குரு உங்களுக்கு அஷ்டமத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது நீங்கள் எச்சரிக்கையாக ரொம்பவுமே பாதுகாப்பாக எந்த ஒரு விஷயத்தையும் செய்யணும். அதுக்கப்புறம் அவர் 8ஆம் இடத்துக்கு வரும் பொழுது ரொம்பவுமே நன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பு தருவார். ஆனாலும் வேலை வியாபாரம் சமயத்தில் அலைச்சல் கொஞ்சம் அதிகரிக்கும். அடிக்கடி பயணம் வரலாம். இதனால் ஆரோக்கிய சீர்கேடு வரும். ஒரு சில காரியத்தில் நீங்கள் ரொம்பவும் சீக்கிரமே முடித்தாலும் அதற்கான அங்கீகாரம் நீங்கள் கொஞ்சம் காத்திருக்கிற மாதிரி தான் இருக்கும். வீடு மாற்றம் எதிர்பாராத விதத்தில் கூட அமையலாம். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் ஆதரவு குறையலாம். உங்களோட பணி வேறு இடத்துக்கு மாற்றம் கூட ஆகலாம். ஆனால் உங்களோட சொல் சிந்தனை எல்லாமே மேலோங்கி இருக்கணும். வெளிநாடு செல்லணும் அப்படின்னு நினச்சவங்களுக்கு உங்களோட முயற்சிகளில் ஏதாவது குறுக்கீடு வரலாம். பாதுகாப்பாக செய்யுங்க. மாதம் முழுவதுமே சகாய ஸ்தானத்தில் சனியும் ராகுவும் சஞ்சாரம் செய்கிறாங்க. சகாய ஸ்தானாதிபதி சனி வக்ர இயக்கத்தில் இருக்கிறதுனால எதையுமே ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சும் அனுபவம் உள்ளவங்க கிட்ட ஆலோசனை கேட்டு செய்கிறதும் நல்லது. ஒரு சில காரியத்தில் நீங்கள் நடக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் அது நடக்காமல் கூட போயிடும். கடைசி நேரத்தில் கை நழுவி போயிடும். கடன் சுமையின் காரணமாக மனக்கவலை வரலாம். உத்தியோகத்தில் நீங்கள் சிறப்பாக செயலாற்றுறோம், இல்லைன்னா பதவி உயர்வு கூட தடைபட்டுரும். அதிகமாக நீங்கள் கவனமாக செயல்பட வேண்டிய நேரம் தான் இந்த மாதம் முழுவதுமே. 10ஆம் தேதிக்கு அப்புறம் பாருங்கள், விருச்சிக ராசிக்கு செவ்வாய் வராது. உங்கள் ராசிக்கு 5 மற்றும் 12 இந்த 2 இடத்துக்குமே அதிபதி யாருன்னு கேட்டால் செவ்வாய் தான். அவர் விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த நேரம் சுப விரயம் அதிகரிக்கும். துணிந்து எந்த ஒரு முடிவுமே எடுக்க முடியாத மாதிரி சூழல் உருவாகும். சொத்துக்கள் விரயமாகலாம். சொந்தங்கள் மூலம் பிரச்சனை வரலாம். குடும்ப உறுப்பினர்கள் உங்களோட குணமறிஞ்சு நடந்துக்க மாட்டாங்க. அதனால நீங்கள் தான் அவங்களோட குணமறிஞ்சு நடந்துக்கணும். வெளிநாடு செல்லும் முயற்சி கைகூடனாலும் அதில் திருப்தி அளிக்காது. கூட பிறந்தவங்க பல வகையிலுமே உங்களுக்கு செலவு கொடுப்பாங்க. 17ஆம் தேதிக்கு அப்புறம் துலாம் ராசிக்கு சுக்கிரன் வராரு. அப்போ என்ன நடக்கும்னு பார்த்தா புத சுக்கிர யோகமும் புத ஆதித்ய யோகமும் உங்கள் ராசிக்கு ஏற்படுது. உங்கள் ராசிக்கு 6, 11 இந்த 2 இடத்துக்குமே அதிபதி தான் இந்த சுக்கிரன். லாபாதிபதியாக இருக்கக்கூடிய அவர் லாபஸ்தானத்துக்கே இப்போ வராரு. இதனால் பொருளாதாரம் திருப்தி தரும் வகையில் இருக்கும். முதல் வாரம் தொழில் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அடுத்த 2 வாரமும் செலவு பார்த்து பண்ணணும். கோபத்தை குறைச்சிக்கணும். எல்லோரையுமே கண்மூடித்தனமாக நம்பக்கூடாது. கவனமாக முன்னெச்சரிக்கையாக செயல்படணும். அதுக்கப்புறம் பாருங்கள், உங்களுக்கு சுக்கிர ஆதித்ய யோகம் பிறந்திருக்கும். இந்த காலகட்டத்தில் லாபம் அதிகரிக்கும். லாபஸ்தானத்துக்கு லாபாதிபதி சுக்கிரன் வராரு அப்படின்னா பொருளாதாரம் திருப்தி தரும் வகையில் அமையும். புகழ் பெற்றவங்களோட சந்திப்பு கிடைக்கும். ஆடை ஆபரண சேர்க்கை, வெளிநாட்டு வணிகத்தால் ஆதாயம், இது எல்லாமே கிடைக்கும். பெண்வழி பிரச்சனைகள் நல்ல முடிவுக்கு வரும். மற்றவங்க உங்களை போற்றும் அளவிற்கு உங்களோட வாழ்க்கை தரம் உயரும். பொது வாழ்க்கையில் உள்ளவங்களுக்கு எதிர்பார்த்த மாற்றமும் வரும். வியாபாரம் மற்றும் தொழிலில் ஈடுபட்டவங்களுக்கு உங்களோட பிரிஞ்சு போன பங்குதாரர் கூட மீண்டும் வந்திடுவாங்க. உத்தியோகத்தில் உள்ளவங்க உங்களோட மேல் அதிகாரிகளால் ஏற்பட்ட பிரச்சனை இப்போ நீங்கிடும். கலைஞர்களுக்கு மாத கடைசி மகிழ்ச்சி தரும். எப்பொழுதுமே நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே செய்யறதுக்கு முன்னாடி மனமார முருகப்பெருமானை பிரார்த்தனை செஞ்சுட்டு அந்த விஷயத்தை தொடங்குங்க. நன்மைகளையும் நல்ல ஒரு முன்னேற்றமும் உங்களோட வாழ்க்கையில் ஏற்பட முருகன் உங்கள் கூடயே இருப்பார். முருகனின் அருளால் தனுசு ராசி அன்பர்கள் உங்களோட வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாக நடக்க வாழ்த்துக்களையும் உங்களுக்காக முருகப்பெருமானிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம்.
என்ன தனுசு ராசி அன்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்கள், குடும்ப உறுப்பினர்கள் தனுசு ராசியாக இருந்தால் அவங்களுக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வருதில்லை பெல் ஐக்கான் அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் ஒவ்வொன்றுமே நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்துடும். தொடர்ந்து பார்த்தமைக்கே நன்றி நேயர்களே.